Hello friends, welcome back to Harita's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு, 1 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு நல்லா மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கனை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், 1/2 கப் கேப்சிகம், குடைமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பவுல் ஃபுல்லாக குக் பண்ண பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் கார சுவைக்கு தகுந்தா போல் நீங்கள் கொட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலையே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா பாய் பாய்.